பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோனியாவுடைய திருத்தலத்துக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். பிரியமான இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் நம்மை, நம்முடைய குடும்பத்தை இன்னும் அவர் பக்கமாக அவரோடு இணைந்து வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறார், அழைப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து நற்செய்தி வாசகத்தை நாம் சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த வாசகத்தில் வரக்கூடிய ஒரு கேள்வி, உங்களோடு அந்த கேள்வி உங்களிடம் கேட்கலாம் நினைக்கிறேன். ஒரு தந்தைக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். தந்தை மூத்தவனை நோக்கி வயலுக்கு போயிட்டு வேலை செய்ய அப்படின்னு சொல்லுகிறார். அவன் முதலில் என்ன சொல்லுகிறான்? போக பிடிக்கல, போக மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அது பின்பாக அப்பா கேட்டுட்டார், நம்மளை வேலைக்கு போக சொன்னார் என்று எண்ணி பார்க்கிறான். அதன் பின்பாக தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அவன் வேலைக்கு செல்லுகிறான். இது முதல் பையன். 2வது பையன், தம்பி வேலைக்கு போ, வயலில் போய் வேலை செய்ய என்று தந்தை சொன்ன உடனே அவன் என்ன சொல்லுகிறான்? இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது பின்பாக அவன் போகவில்லை. இயேசு இந்த கதையை சொல்லிட்டு, ஊமையை சொல்லிட்டு, இந்த 2 பிள்ளைகளுள் யார் தந்தைக்கு ஏற்றவன் என்று கேட்கிறார். யாரு? முதல் பிள்ளை போக மாட்டேன்னு சொல்லிட்டு போனவன். 2வது பிள்ளை போகிறேன்னு சொல்லிட்டு போகாதவன். இப்போ இதில் முதல் பிள்ளை தான் தந்தைக்கு ஏற்ற மகன் என்று சொல்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் இதுபோல 2 பிள்ளைகள் இருந்தால், முதல் பிள்ளை போக மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படிலாம் தொடக்கத்தை சொல்லிட்டு அவன் வேலை செய்கிறான், படிக்கிறான், நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்கிறான். 2வது பிள்ளை தோ போகிறேன், தோ செய்கிறேன், தோ முடிச்சிடுறேன் என்னெல்லாம் சொல்லிவிட்டு செய்யலை. இப்போ எந்த பிள்ளையை நீங்கள் அதிகமாக அன்பு செய்வீர்கள்? எந்த பிள்ளை உங்களுக்கு பிடிக்கும்? 2 பிள்ளையும் அப்படி தான் இருக்கின்றீங்களா? ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது, எந்த பிள்ளையும் பேச்சு கேட்க மாட்டேங்குது. சில பேருக்கு ஒரே ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பையன், அதனால் 2 பசங்க இல்லை, எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆண்டவர் யாரை சொல்கிறார்? மூத்தவன் நல்லவன் என்று சொல்கிறான், தந்தைக்கு விருப்பமான பையன். இது விவிலியத்தினுடைய பார்வையில் இயேசு இந்த 2 பிள்ளைகளை யாருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. விவிலியத்தினுடைய பார்வையில் முதல் பிள்ளை யாரு, 2வது பிள்ளை யாரு? விவிலியத்தினுடைய பார்வையில் இயேசு ஏதோ சும்மா பொத்தாம்புதோ ஒரு கதை சொல்ல மாட்டார். அவர் தன்னுடைய பிரசங்கத்தை வைக்கணும் என்பதற்காக அவர் பார்க்கக்கூடிய, அவர் காணக்கூடிய விஷயத்தை தான் அவர் சொல்லுவார். விதைப்பினுடைய ஊமை அவர் பார்க்கிறார். அந்த விதைகள் எப்படி விதைக்கப்படுகிறது பார்க்கிறார். அதை வச்சு தான் அவர் கதையை சொல்கிறார், விதைப்பினுடைய ஊமையை. அதே போல தான் இதையும் பார்க்கிறார். பார்த்துட்டு இந்த கதையை சொல்கிறார். இந்த 2 பசங்க இயேசு மென்ஷன் பண்ணது, இந்த 2 பசங்களை யார் இந்த 2 பிள்ளைகள்? புரியல. யூத மக்கள் ஒரு பிள்ளை. 2வது சரி. பிரியமானவர்களே, முதல் பிள்ளை யார் என்றால் பிற இனத்தார். இயேசு வாழ்ந்தபோது பிற இன மக்களாக இருந்தவர்கள், அல்லது பழைய ஏற்பாட்டிலே கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இறைவாக்கினர்கள் எல்லாருக்கும் போதிச்சாங்க, இறைவாக்கினர் கடவுளுடைய செய்தியை கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர்கள் இறைவாக்கினர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் வேற்று தெய்வங்களை வழிபட்டாங்க. கானான் தேச மக்கள் அவருடைய தெய்வத்தை வழிபட்டாங்க. அசீரியர்கள் அவருடைய தெய்வத்தை வழிபட்டாங்க. பாபிலோனிய மக்கள் அவருடைய தெய்வத்தை வழிபட்டாங்க. சில பேர் மன்னர்களை வழிபட்டார்கள். மன்னர்களுடைய சிலைகள் எல்லாம் செஞ்சு அதை வழிபட வேண்டும் என்று சொல்கிற போது சில பேர் அதை வழிபட்டாங்க. நெபுகத்நேசர் தன்னுடைய சிலையை செய்து என்ன வணங்கணும் என்று சொல்கிற போது தானியேல் நமக்கு நினைவுக்கும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அங்கே சில பேர் அவரை வணங்கினாங்க. பிரியமானவர்களே, முதலில் கடவுளை ஏற்றுக்கொள்ளாத பிற இன மக்கள். ஆனால் இயேசு வந்தபோது இயேசுவை அவர்கள்
கடவுள் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ முதல் பையன் என்ன சொல்ல, முதல்ல நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னான். ஆனால் அவன் மனம் மாறி அவன் வேலைக்கு போனான். இவர்கள் பிற இன மக்கள். முதலில் யாவே கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசு வந்தபோது மெசியாவை அவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். பாவிகள் ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல புதிய பாட்டில் பார்க்கிறோம், நிறைய பேர் பிற இன மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா? நிறைய மக்கள் பிற இன மக்கள் எல்லாம் கடவுளை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பாவிகள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி முதல் பையனை பிற இன மக்களுக்கு ஒப்பிட்டு பேசுறார். ரெண்டாவது பையன் தோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகவே இல்லை. இந்த பையன் யாரு? இந்த பையன் யாரு சொல்றார் இயேசு? இவர்கள் தான் யூத மக்கள், இஸ்ராயல் மக்கள். பழைய ஏற்பாட்டில் இயேசுவை கடவுளை ஏற்றுக்கிட்டாங்க. எகிப்து தேசத்தை கடவுளோடு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. மோயிஸ்னோடு பயணம் செய்தார்கள். கானான் தேசத்துக்கு போனாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க, கானான் தேசத்தில் இருந்தாங்க. இஸ்ராயல் மக்கள் இறைவாக்கினருக்கெல்லாம் கீழ்ப்படிந்தார்கள். கடவுளுடைய கட்டளை ஏற்றுக்கிட்டாங்க, 10 கட்டளை ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இயேசு வந்தபோது இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை கடவுளுடைய மகனாக ஏற்றுக்கல. அவன் சூசையினுடைய மகன் தானே, அவன் மரியானுடைய மகன் தானே, அவன் ஊர் நம்ம ஊர் தானே, அவனுடைய குடும்பம் நம்மளுக்கு தெரியுமே, நாசத்தில் இருந்தவன் தானே, தச்சனுடைய மகன் தானே என்று இயேசுவை அப்படியாக பார்த்தாங்களே ஒழிய மாறாக கடவுளுடைய மகனாக, இறை மகனாக, நம்மை மீட்க வந்த தெய்வமாக அவரை பார்க்கவில்லை. முதல்ல கடவுளை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் பின்னாடி அவங்க கடவுளை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய மகனை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, இப்போ 2 பேரும் ஒரு விதத்தில் அப்பாவை காயப்படுத்தி இருக்கிறாங்க இல்லையா? முதல்ல சொன்ன உடனே நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் அவன் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா சந்தோஷப்பட்டு இருப்பாரா? முதல் பையன் சொன்னாலே அப்பா சந்தோஷப்பட்டு இருப்பாரா? காயப்பட்டிருப்பார். என்ன பேச்சு கேட்கலையே, கீழ்ப்படியிலே, நான் சொல்றது கீழ்ப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருப்பார், காயப்பட்டிருப்பார். என் பையன் பேச்சு கேட்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் அவன் போய் வேலை செஞ்சான், அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் முதலில் அந்த தந்தை தன்னுடைய மகன் செய்த செயலை நினைத்து, கீழ்ப்படியவில்லை என நினைத்து அவர் காயப்பட்டிருப்பார், வருத்தப்பட்டிருப்பார். இப்போ 2வது பையனுக்கு வருவான். தோ போறேன் அப்படின்னு சொன்னான். தந்தை முதலில் சந்தோஷப்பட்டிருப்பார். இவனாவது நான் சொல்ற பேச்சு கேட்கிறான், நான் சொன்னது போறேன்னு சொன்னான் அப்படின்னு சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் அவர் வயலுக்கு வரல அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தால், அவன் வயலுக்கு வந்து வேலையே செய்யல அப்படின்னு கேள்விப்பட்ட போது அந்த தந்தை என்ன பண்ணியிருப்பார்? ஏமாத்திட்டான், நமக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, அதுக்கு பின்னாடி இன்னொரு வார்த்தை, கீழ்ப்படியில, என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியின்னு சொல்லி அந்த பையனை நினைத்தும் தந்தை என்ன பண்ணியிருப்பார்? ஒன்றும் பண்ணிக்க மாட்டார் இல்லையா? வருத்தப்பட்டிருப்பார், கஷ்டப்பட்டிருப்பார். ஒரு பையன் முதல்ல காயப்படுத்தினா, இன்னொரு பையன் 2வது காயப்படுத்தினான். சொன்ன உடனே ஒருத்தன் கேட்கல, அதுக்கப்புறம் ஏதோ மனசு மாதிரி போனான். ஒருத்தன் சொன்ன உடனே கேட்டான், ஆனால் நடிக்கிறான், ஏமாத்திறான், சொன்ன பேச்சு கேட்கல. 2 பேரும் நினைத்து வருத்தப்பட்டிருப்பார். ஆனால் இந்த விவிலியம், இன்றைய இறை வார்த்தை 3வது பையனை பற்றி பேசுது. அது நமக்கு கொடுக்கலை இங்கே. ஆனால் 3வது பையனை பற்றி பேசுது. அந்த பையன் யார் அப்படின்னா, தந்தை சொன்ன உடனே கீழ்ப்படிந்தவன், வேலைக்கு போடா அப்படின்னு சொன்ன உடனே வேலைக்கு போனவன், கீழ்ப்படிந்தவன். வயலுக்கு போடானா வயலுக்கு போனவன், கீழ்ப்படிந்தவன். போனது மட்டுமல்ல, தந்தை சொன்ன வேலையை வயலில் செய்தவன். இது எங்கே ஃபாதருக்கு? நீங்கள் பாட்டு கட்டுக்கதை கட்டுறீங்க, நீங்கள் பாட்டு சும்மா சொல்கிறீங்க. அவர்தான் இயேசு. அவர்தான் தந்தையின் மகன், 3வது மகன். பிரியமானவர்களே, தந்தை இந்த உலகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர் திருவுளம் கொண்டார். தன்னுடைய மகனை அனுப்ப திட்டம் கொண்டார். தன்னுடைய மகனை அனுப்பினார். தந்தைக்கு, தந்தையுடைய வார்த்தைக்கு இயேசு கீழ்ப்படிந்தாரா இல்லையா? படிந்தார். உலகத்துக்கு வந்தார், வயலுக்கு வந்தார். ஆனால் வயலுக்கு வந்தவர் வேலை செய்யாமல் இருந்தாரா? ஏமாத்தி இருந்தாரா? வயலில் அவர் வேலையும் செய்தார். அவர் நற்செய்தி அறிவித்தார், இறை வார்த்தை அறிவித்தார். தந்தையினுடைய திருவள்ளுப்படி நடந்து கொள்ள அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையும் சுமந்தார், தன்னுடைய உயிரையும் கொடுத்தார். இதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். இதுதான் முழுமையான கீழ்ப்படிதல். அப்போது
3 பிள்ளைகள். ஒருவன் கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னான், கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொன்னான், அதன் பின்பாக கீழ்ப்படினான். ஒருவன் கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னான், ஆனால் கீழ்ப்படியவில்லை. ஆனால் 3வது மகன் கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னான், முழுமையாக கீழ்ப்படிந்தார். எடுத்துக்கொள்வோம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கடவுள் வடிவில் விளங்கியவர். யாரு கடவுள் வடிவில் இருந்தது? இயேசு. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. நான் கடவுள், நான் கடவுளுடைய மகன், நான் மெஸ்ஸியா, நான் மோட்சத்தில் இருப்பேன், நான் விண்ணகத்தில் இருப்பேன், நான் கடவுளுடைய நிலையை விட்டெல்லாம் போக மாட்டேன், நான் ஏன் மனுஷன் நிலைக்கு போகணும்? கொஞ்சம் அப்படியே ஒரு நிலைமையில் இருக்கவங்கள கொஞ்சம் இந்த சேரை தூக்கி போடுங்க. அவர் இன்னொரு பையனை கூட, டேய் அந்த சேரை தூக்கி போ, அவர் தூக்க மாட்டார், அது ப்ரெஸ்டேஜ் போயிடும். நான் போய் சேரை தூக்குறதா, நான் போய் பெஞ்சு தூக்குறதா, நான் போய் அந்த வேலை செய்யறதா, நான் போயிட்டு சர்வ் பண்ணுறதா, நான் போய் சாப்பாடு பரிமாறதா, சாப்பாடு பரிமாற பின்னு அந்த அண்டாவை கொண்டு போயிட்டு நான் போய் அங்கே வைக்கிறதா, அந்த அண்டாவை நான் கழுவுறதா, ப்ரெஸ்டேஜ். இயேசு சொல்கிறாரு, நான் கடவுளுடைய மகன் தான், இறை மகன் தான், ஆனால் நான் மனித நிலைக்கும் போவேன், நான் இறங்கி போகிறேன். இதுதான் கீழ்ப்படிதல். அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் போது நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க ஒன்றாக கருதவில்லை. என்ன செஞ்சார்? அடுத்த வாக்கியம், அவர் தம்மையே வெறுமையாக்கி, emptied himself, வெறுமையாக்கல். கொஞ்சம் தனக்குன்னு வச்சுக்கல, இது எனக்கு இது உனக்கு அப்படின்னு வச்சுக்கல, முழுமையாய் வெறுமையாக்கி. நீங்களாம் வீட்டில் சமைப்பீங்க, சாப்பாடுலாம் இருக்கும், எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அந்த சாப்பாடு இந்த பாத்திரத்தை என்ன பண்ணுவீங்க? நானும் கேட்கக்கூடாது கேட்டது போல முடிக்கிறீங்க. சுத்தமாக கழுவி அதை வெறுமையாக்கி தொடச்சி அப்படியே வைப்பீங்க, அடுத்த தடவை பயன்படுத்துக்காக. வெறுமையாக அதில் கொஞ்சம் எதுவுமே இருக்காது இல்லையா? இயேசு எந்த அளவுக்கு தன்னை மாற்றிக்கிட்டாரு? முழுமையாய் வெறுமையாக்கினார். emptied himself, முழுமையாக வெறுமையாக்கி, தனக்குன்னு எதுவும் வச்சுக்கல, இது என்னுடைய இன்ட்ரெஸ்ட், இது எனக்கு விருப்பம், இது எனக்கு தேவை, எதுவுமே வச்சுக்கல. முழுமையாய் வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். சாதாரண நிலைமை கிடையாது, அடிமை நிலையை ஏற்றார். பெரியமான அதுக்கு அடுத்த லைன், சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து. பெரியமானவர்களே, இதுதான் இன்னைக்கு செய்தி, கீழ்ப்படிந்து. முதல்ல ஒருத்தன் கீழ்ப்படியல, ஆனால் அதுக்கப்புறம் மனம் வரிந்து போய் வேலை செஞ்சான். இன்னொருத்தன் முதல்ல கீழ்ப்படியது போல நடித்தான், ஆனால் அவன் கீழ்ப்படியவே இல்லை, வேலையே செய்யலை. ஆனால் ஆண்டவர் இயேசு தம்மையை வெறுமையாக்கி மனிதனாக வந்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் தம்மையே ஏற்கும் கீழ்ப்படியும் தம்மையை தாழ்த்தி கொண்டார். பெரிய மாணவர்களே, கீழ்ப்படிதல் என்பதுதான் இன்றைய வாசகனுடைய மைய சிந்தனையாக நான் பார்க்கிறேன். கீழ்ப்படிதல். இந்த உலகத்தில் முதல் பாவம் வந்தது கீழ்ப்படியாம். முதல் பாவம் கீழ்ப்படியாம். ஆண்டவர் இதை செய்யன்னு சொன்னார், இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னார். சாத்தான் வந்து சொல்லுது, இதை கூட நீ செய்யலாம், இந்த கனியை கூட நீ சாப்பிடலாம், நீ கடவுளை போல் ஆவாய். பிரியமானவர்களே, கடவுளை போல் ஆக வேண்டிய தேவை என்ன இருக்கு மனுஷனுக்கு? கடவுளை போல் ஆக வேண்டிய தேவை மனிதனுக்கு என்ன இருக்கிறது? மனிதனாக இருப்பது தான் போதும், கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் போதும். நான் கடவுளை போல் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஆதாம் ஏவாள் எந்த அளவுக்கு அவர்கள் கடவுளை போல் ஆக வேண்டும் என்றால் கடவுளுடைய கட்டளையை மீறினார்கள், கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலை. பெரியமான கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதனால ஆதாம் ஏவாளுக்கு கிடைத்த தண்டனை என்ன? சாவு. அது வந்துச்சு, சாவு. அவர்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்த அந்த தோட்டத்தில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். மகிழ்ச்சி அவங்களை விட்டு பிரிந்து போனது. எந்த குடும்பத்தில் கணவனுக்கு கீழ்ப்படியாத மனைவி, மனைவிக்கு கீழ்ப்படியாத கணவன், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த இடத்துல, அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி அந்த இல்லத்தை விட்டு, அந்த வீட்டை விட்டு
வெளியே போவோம். என்ன உள்ள வரும்? கீழ்ப்படிதல் வெளியே போச்சு, மகிழ்ச்சி வெளியே போச்சுன்னா என்ன உள்ள வரும்? ஈகோ உள்ள வரும். ஈகோ. நீ என்ன சொல்றது? நீ சொன்ன நான் கேட்கணுமா? நீ சொன்ன நான் அதை செவி மடுக்கணுமா? பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து கேட்கிறாங்க. ஆணவம், அகம்பாவம், ஈகோ உள்ள வந்துடும். எங்கே ஈகோ வருதோ அங்கே மகிழ்ச்சி இருக்காது, அங்கே கீழ்ப்படிதல் இருக்காது. பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை பாதுகாக்கும். கீழ்ப்படிதல் ஒரு குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை பாதுகாக்கும். எங்கே கீழ்ப்படிதல் இல்லையோ அங்கே நிச்சயமாக அகம்பாவம், ஆணவம், ஈகோ இதெல்லாம் வந்துடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஈகோ என்கின்ற அந்த 3 வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? EGO, ஈகோ. எட்ஜிங் காட் அவுட். என்ன தமிழ்ல என்ன விளக்கம்? கடவுள் வெளியேற்றப்படுகிறார். கடவுள் வென்று வெளியே சென்று விடுகிறார். எங்கிருந்து? கோயிலிருந்தா? எங்கிருந்து? இங்க ஆணவம் வந்துடுச்சுன்னா, அகம்பாவம் வந்துடுச்சுன்னா இங்க யாரும் இருக்க மாட்டாங்களாம், கடவுள் இருக்க மாட்டார். எட்ஜிங் காட் அவுட். கடவுளை தூக்கி வெளியேறுகிறோம், ஆணவத்தை உள்ளே கொண்டு வருகிறோம். கடவுள் இருக்க மாட்டார். கடவுள் இல்லாத இடத்துல எங்க மகிழ்ச்சி இருக்கும்? ஆக முதல் விஷயம், கீழ்ப்படியாமையால் இருக்கிற போது, கீழ்ப்படியாமல் இருக்கிற போது நம்முடைய குடும்பத்தில் நடக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து அல்லது தண்டனை என்னவென்றால், நம்முடைய குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி, ஒரு பீஸ்ஃபுல், ஒரு நம்ம அனுபவிக்கிற அந்த பீஸ், அந்த சந்தோஷம், ஒற்றுமை அந்த இடத்துல இருக்காது, வெளியேற்றப்படும். 2வது, ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையால் பெற்றுக்கொண்டது 2வது தண்டனை என்னது? 2வது தண்டனை அங்கே பிரியமானவர்களே, அவர்கள் கடவுளை முகமுகமாக கண்டார்கள். ஏதோம் தோட்டத்தில் கடவுளை முகமுகமாக பார்த்தாங்க. தினமும் கடவுளோடு பேசினாங்க, கடவுளோடு உரையாடினார்கள், கடவுளோடு உலா போனார்கள். ஆனால் எப்போ அவர்கள் இந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் போனார்களோ அவர்கள் கடவுளை பார்க்க முடியல. கடவுள் அவங்களை தேடி வரார். ஆனால் ஆதாம் ஏவாள் எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க? புதருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. கடவுளை பார்க்க முடியல, கடவுளை ஃபேஸ் பண்ண முடியல, கடவுளோடு உரையாட முடியல. அவர்கள் மறைந்திருந்தார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய மனங்களில் கீழ்ப்படிதல் என்கின்ற இந்த புண்ணியம் இல்லை என்றால், இந்த கீழ்ப்படிதல் இல்லை என்றால் நாம் இறைவனை விட்டு விலகி போகிறோம். இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு விலகி போகின்றன. இயேசுவே தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிந்து வந்து இந்த உலகத்தில் நம்மை மீட்டார் என்றால், நம்மிடம் அந்த பண்பு இல்லை அப்படின்னா எப்படி ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? ஆக கடவுளுடைய ஆசீர்வாதங்களை தடுப்பது, கடவுளுடைய ஆசீர்வாதம், நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை நமக்கு தடுப்பது என்னவென்றால், நாம் அகம்பாவும், ஆணவும், ஈகோ பிடித்து இருக்கிறோம். கீழ்ப்படிதலும் அந்த தாழ்ச்சி நம்மக்கிட்ட இல்லாத போது கடவுள் நம்மை விட்டு விலகி போகிறார். கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு விலகி போச்சு. ஆதாம் ஏவாள் கடவுளை ஃபேஸ் பண்ண முடியல, கடவுளை பார்க்க முடியல, ஒளிஞ்சிக்கிறாங்க. 3வது, அவர்கள் பாவம் செய்த பின்பு ஆண்டவரிடம் என்ன சொல்றாங்க? நீ பாவம் செஞ்சியா? எங்கே இருக்கிற? நான் மறைஞ்சிருக்கேன். ஏன் மறைஞ்சிருக்கிற? நான் நிர்வாணமாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த கீழ்ப்படிதல் என்பது நமக்கு கொண்டு வரக்கூடிய அடுத்த தண்டனை அல்லது அடுத்த ஒரு பனிஷ்மெண்ட் என்னவென்றால், அது நம்ம இழிவுக்கு கொண்டு போகும். நிர்வாணம் என்பது இழிவு, அவமானம். கீழ்ப்படிதல் நமக்கு எப்போதுமே அது அவமானத்தை கொண்டு சேர்க்காது, அது பெருந்தன்மையை கொண்டு சேர்க்கும், அது ஒரு மதிப்பு மரியாதை கொண்டு வரும், அது உறவுகளை வளர்க்கும். கீழ்ப்படிதல் என்பது நம்ம எல்லோரையும் நேசிப்பார்கள், நாம் தாழ்ந்து போவோம், பணிந்து போவோம், நாம் விட்டு கொடுத்து போவோம், ஏற்றுக்கொள்வோம், அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும் நம்மளால். நமக்கு கீழ்ப்படிதல் என்ற புண்ணியம் இருந்தால் அனைவரும் அனுசரித்து போவோம், புரிஞ்சுப்போம், அடுத்தவளை புரிந்து கொள்வோம். ஆனால் அது இல்லை அப்படின்னு சொல்லுகிற போது நாம் மற்றவருடைய உறவு, நம்முடைய நட்பு, மற்றவருடைய அன்பு, பாசம் எது நமக்கு கிடைக்காது. அப்போது மற்றவர் நம்மை விட்டு விலகி போகிற போது அவங்களுக்கு முன்னாடி நாம் பெருந்தன்மையாக இருக்க மாட்டோம். அவன் அகங்காரம் பிடிச்சவன், அவங்ககிட்ட யார் பேசுவாங்க, அவங்ககிட்ட யார் பழகுவாங்க? நாம் நம்முடைய மதிப்பு மரியாதை, நம்முடைய மேன்மை, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த மேன்மையான விஷயங்கள் நம்மை விட்டு போகும். பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் புண்ணியம் நம்மக்கிட்ட இருந்தால் என்ன நடக்கும்? இந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் நடக்கும்.
கீழ்ப்படிதல் என்கிற புண்ணியம் நம்மக்கிட்ட இருந்தால் என்ன நடக்கும்? இன்றைக்கு நான் படித்த அது வாசி தொடர்ந்து போவோம். 9வது வசனம், பிலிப்பியர். எனவே கடவுள் அவரை மிகவே உயர்த்தி, யார? இயேசுவை. இயேசு என்ன பண்ணாரு? அவர் கீழ்ப்படிந்தார், தந்தைக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்ததுனால அந்த இயேசுவை கடவுள் என்ன பண்றாராம்? அவரை மிகவே உயர்த்தினார். பிரியமானவர்களே, எப்போ நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் என்கிற புண்ணியம் இருக்கிறதோ, அடுத்தவர்களுக்கு நாம் பணிந்து போகிறோம், பணிந்து போறதை விட தாழ்ச்சி என்கிற புண்ணியம் இருக்கிறதோ, அப்போ கடவுள் நம்மை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். எப்பெயருக்கும் மேல், அடுத்த வாக்கியம், எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். கீழ்ப்படிதலினால இயேசுவுக்கு அந்த இயேசு என்ற பெயரை மேன்மைப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத அந்த பெயருக்குண்டான மதிப்பை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுனுடைய பெயர் அப்படின்னு சொன்னாவே நாம் என்ன செய்கிறோம்? வணங்குகிறோம். இயேசு என்று சொன்னாலே நாம் சிலுவை ஏறுகிறோம். இயேசு என்றாலும் நம்முடைய மனதில் அது ஒரு உன்னதமான பெயர் வருகிறது. இயேசு என்ற பெயரை சொன்னாலே பாட்டு இருக்கு இல்லையா? இயேசு என்ற பெயரை சொன்னால், இயேசு பெயரை சொன்னால், அப்போ அந்த பெயருக்குண்டான மதிப்பு, மரியாதை. பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் உள்ளவர்களுடைய பெயர் உலகம் முழுவதுமாக போற்றப்படும். இந்த கீழ்ப்படிதல் என்ற பண்பு நம்மிடம் இருந்தால் நம்மை மதிப்பார்கள். நம்முடைய பெயருக்கு மதிப்பு, நம்முடைய வாழ்க்கைக்கு மதிப்பு, நம்முடைய குடும்பத்துக்கு மதிப்பு உண்டு. அகங்கார பிடிச்சவங்க, வாயாடித்தனமாக இருக்கவங்க, எதிர்த்து கேள்வி கேட்கறது, அடிதட சண்டைன்னு போடுறது, விட்டு கொடுக்காம போடுறது, எதற்கு எடுத்தாலும் போயிட்டு முன் கோபத்தோடு போய் சண்டை போவது, இதெல்லாம் நம்முடைய பெயரை கெடுக்கக்கூடிய விஷயங்கள். ஆக கடவுள் நம்மை மேலே உயர்த்துகிறார், நம்முடைய பெயரை மேன்மைப்படுத்துகிறார். 3வது, ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக கீழ்ப்படிந்த தன்னுடைய மகன் இயேசுக்கு எவ்வளவு மேன்மையை தந்தையான கடவுள் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நாள், இந்த வாசகம் நமக்கு சொல்வது, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா, ஆண்டவர் தன்னுடைய மகனை அனுப்பினார், அவர் கீழ்ப்படிந்து இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் தந்தை சொன்ன வேலைகளை முழுமையாய் செய்தார். பெரிய மகனை போல இல்லை, சின்ன மகனை போல இல்லை, அவர் வேறு ஒரு மகனை போல இருந்தார். முழுமையாக தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாய் நம்முடைய தந்தைக்கு, கடவுளுக்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தின் 2வது பகுதி நமக்கெல்லாம் சவால் விடுக்கக்கூடிய, அது நமக்கெல்லாம் ஒரு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோர் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவது என உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வரி தண்டுபவர்கள் யாரு? அன்றைய காலகட்டத்தில், இயேசு வாழ்ந்த காலத்தில் வரி தண்டுபவர்கள் யாரு? பாவிகள். அவர்கள் பிற இனத்தார். அவங்க யூத மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள், தீட்டுப்பட்டவங்க. அவங்களுடைய வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க, அவங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்க. சக்கையு கேள்விப்படுக்க இல்லையா? இயேசு பார்க்க வரும்போது கூட்டத்தோடு வந்தானோ தனியாக போனானோ? தனியே போய்ட்டு எங்கேயாவது இப்படி ஒரு மூலையிலேருந்து இயேசு பார்த்துட்டு போனால் போதும். ஏன்னா அவன் கூட்டத்துக்குள்ளே போக முடியாது. ஏன்னா அவன் யாரு? வரி தண்டுபவன், பாவி. மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆக தூரத்திலிருந்து இயேசு பார்க்க விரும்பினான். வரி தண்டுவோரும் விலை மகளிர், யாரு? ப்ராஸ்டிடியூட், விலை மகளிர். இவங்க 2 பேரும் நமக்கு முன்பாகவே எங்க இருப்பாங்களாம்? விண்ணகத்தில் இருப்பாங்க. இயேசு எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்த சொல்றாரு. டேய், உங்களை விட அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்கடா அப்படின்னு சொல்றாரு. அவங்க மோட்சத்துக்கு போவாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த வார்த்தை முக்கியமானது. ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலை மகரையும் அவரை நம்பினாங்க. இயேசுவை நம்பினாங்க. நீங்கள் நம்பலை, நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியலை, அவருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கலை, அதன்படி நீங்கள் நடக்கலை. ஆனால் விலை மகளிர், பாவிகள் என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள், எனக்கு கீழ்ப்படிந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்மை நாம் யோசிக்கக்கூடிய ஒரு நாள். எந்த அளவுக்கு நமக்குள்ளே நாம் கீழ்ப்படிதல் என்கிற புண்ணியத்தை வைத்திருக்கிறோம். ராபின் ஷர்மா என்கிற ஒரு ஆசிரியர் சொல்கிறார், அதிகமான பழங்கள் இருக்கக்கூடிய கிளைகள் தான் தாழ்ந்து இருக்கும், பழங்கள் இல்லாத கிளைகள் எப்போதுமே உயர்ந்திருக்கும். எவங்கிட்ட தாழ்ச்சி இருக்கோ அவன் எப்பவுமே பணிஞ்சு தான் போவான்.
எவன்கிட்ட முழுமையான ஒரு ஆன்மீகம் இருக்கோ அவன் பணிந்துதான் போவான். கனிகள் இருக்கக்கூடிய கிளைகள் எப்போதுமே தாழ்ந்திருக்கும். ஒன்று இல்லாதவன் தான் இந்த நேராக இருக்கக்கூடிய கிளைகளாக உயர்ந்திருப்பான். பல சமயத்தில் நாம் ஒன்றுமே இல்லாத கிளைகளாக அப்படியே தலையை நிமித்துக்கிட்டு நான் தான் ஈகோ பிடிச்சி அப்படி நிற்கிறோம். ஆனால் உள்ள ஒன்றும் கிடையாது. ஆனால் பழங்கள், ஆசீர்வாதங்கள், தூய் ஆவியினுடைய கனிகள் நிரம்பி இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? அவங்க தாழ்ச்சியோடு இருப்பார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்?